அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ரிப்பன் மாளிகை அருகே போராடி வரும் தூய்மை பணியாளர்களை பனையூர் தாவேக அலுவலகத்திற்கு அழைத்து தாவேக கட்சித் தலைவர் விஜய் சந்தித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகராட்சி தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க எதிர்ப்பு தெரிவித்து 11வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராடி வரக்கூடிய சூழலில் பனையூர் தாவேக அலுவலகத்திற்கு அவர்களை அழைத்து விஜய் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்போம். மகேந்திரன், இந்த சந்திப்பு தொடர்பான விரிவான தகவல்கள். தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கக்கூடாது என அது வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 10 நாட்களுக்கு மேலாக தூய்மை பணியாளர்கள் சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு அடுத்தடுத்த அரசியல் கட்சிகள் தலைவர்கள் தொடர்ந்து நேரில் சந்தித்தும் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்பொழுது பனையூர் அலுவலகத்தில் இந்த தூய்மை பணியாளர்களின் குழுவினர் ஒரு குழுவை சந்தித்து நேரில் பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு குழுவை மட்டும் பனையூர் அலுவலகத்திற்கு அளித்து பனையூர் அலுவலகத்தில் வைத்து இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. பனையூர் அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் விஜய் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த தூய்மை பணியாளர்களிடம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களிடம் உங்களோட கோரிக்கை என்ன, அரசுக்கு எவ்வாறு தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் அழுத்தம் கொடுக்கப்படும் என்பது குறித்து அவர்களிடம் பேசியிருக்கிறார். குறிப்பாக தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற அரசுக்கு தமிழக வெற்றிக் கழகம் அழுத்தம் கொடுக்கும் என விஜய் அவர்களிடம் கூறியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் என்றும் உங்களுடன் நிற்கும் எனவும் தூய்மை பணியாளர்களிடம் விஜய் வாக்குறுதி கொடுத்திருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. 10 நாட்களுக்கு மேலாக தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகம் முன்பு போராடி வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களை நேரில் சந்திக்கவில்லை என பல்வேறு தரப்பினரும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்தனர். இருந்தபோதும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் நேரடியாக களத்திற்கு சென்று, அதாவது மாநகராட்சி பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகம் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களை சந்தித்து அவர்கள் தங்களது ஆதரவை தெரிவித்திருந்தனர். இருந்த போதிலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அங்கு செல்லவில்லை என்ற விமர்சனம் கடுமையாக இருந்தது. இந்நிலையில்தான் தூய்மை பணியாளர்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகமான பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு அழைத்து அவர்களை நேரில் சந்தித்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக அவர்களிடம் விஜய் உரையாடி இருக்கிறார். அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் உங்கள் போராட்டத்திற்கு துணை நிற்கும், உறுதியாக இருங்கள் என்று அவர்களிடம் விஜய் கூறியதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக பனையூர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. தற்பொழுது இந்த சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.